எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே மதி. பசங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாத ஒரு 3 டைமிங்க பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கேர்ள் வந்து எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, பசங்களோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து வொர்க் ஆகும். சில டைமிங்ல அவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இரிட்டேட் ஆகலாம். அண்ட் சில டைமிங்ல மெசேஜ் பண்ணா, அவங்கள ரொம்ப இன்னும் அதிகமா மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ, அதனால பசங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாத ஒரு 3 டைமிங் பத்தி இதில பேசலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கோவத்தில இருக்கும்போது நம்ம மெசேஜ் பண்ணக்கூடாது. ஒரு பையன் வந்து கோவத்தில இருக்கும்போது, ரிப்பீட்டடா நம்ம மெசேஜ் பண்றது வந்து ஒரு வொர்ஸ்ட் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். "ஏன் ரிப்ளை பண்ணல? என்னாச்சு? பேச மாட்டியா? பேசு." ஸோ, இது மாரி தொடர்ந்து நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாயிரும். ஏன்னா, பசங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க தேடுறது என்ன விஷயம் தெரியுமா? சைலன்ட்ட தான் தேடுவாங்க. ஒரு அமைதிய வந்து தேடுவாங்க. "என்ன கொஞ்சம் அமைதியா, பீஸ்ஃபுல்லா விடேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த நேரத்தில நம்ம அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் குடுத்தே ஆகணும். அப்பதான் நம்ம மேல இருக்க ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து கொஞ்சம் காம் ஆன பிறகு, அவனே நம்மகிட்ட வந்து பேசுவான். ஸோ, அதனால அந்த கோவமா இருக்க டைம்ல ஓவரா மெசேஜ் பண்ண வந்து கூடாது. 2வது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மெசேஜ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, இந்த பாயிண்ட் வந்து நெறைய கேர்ள்ஸ்க்கு தெரியாது. ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டோட வெளிய இருக்கும்போது தான் கன்டினியூஸா மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவனுக்கு வந்து அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாகும். எஸ்பெஷலாவே என்னலாம் அனுப்புவாங்கன்னா, ஃபோட்டோ அனுப்பு, எங்க இருக்க? யார் கூட இருக்க? கால் பண்ணு, நான் உன்கிட்ட பேசணும். ஸோ இது மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது தெரிஞ்சா, பசங்க வந்து மென்டலா டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு பாய்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அதே மாதிரி தான் ஃப்ரீடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரஸ்ட் இல்லாம ஃபீல் ஆயிட்டா அவன் ஸ்லோவா சைலண்ட் ஆக ஆரம்பிச்சுருவான். அதனால அவன் என்ஜாய் பண்ற நேரத்தில ஸ்பேஸ் விடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். 3வது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? லேட் நைட்டா எமோஷனல் டைமிங். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான டைமிங் கூட. நைட் டைம்ல ஹியூமன்ஸ்க்கு பொதுவாவே அதிகமான ஒரு எமோஷனல் அப்படிங்கிறது ஆயிருவாங்க. அந்த நேரத்தில ஃபைட் ஆகட்டும், ஏதாட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகட்டும், பிரேக்கப் வேர்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்குள்ள டீப்பா ஹர்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, நைட்ல வரக்கூடிய நம்ம வேர்ட்ஸ வந்து மைண்ட ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ, நம்ம மனசு வந்து செட்டில் ஆக விடாம ஆக்கும். ஏன்னா, சில கேர்ள்ஸ் வந்து ஓவர் நைட்ல ஓவர் திங்க் பண்ணுவாங்க. "உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்ல. என்ன விட்டுட்டு போயிடு. பை பை. பிரேக்கப்" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ, இப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, இப்படி டெக்ஸ்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் வேண்டாம். அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா, மார்னிங் வந்ததும் அவங்களே வந்து ரிக்ரெட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஐய்யயோ! தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு. ஸோ, நைட் டைம் எமோஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல இது மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாம, கொஞ்சம் நீங்க வந்து சைலன்ட்டா இருக்கிறது, அந்த டைம்ல மெசேஜ் பண்றது அதெல்லாம் இல்லாம, கொஞ்சம் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால நைட் எமோஷனல் டைமிங்ல அந்த சீரியஸ் கான்வர்சேஷன எப்பவுமே அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, எப்போ பேசணும், எப்போ சைலன்ட்டா இருக்கணும். இதோட பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கான்ஸ்டன்ட்டா மெசேஜே பண்ணிட்டே இருந்தா தான் லவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கரெக்ட் டைமிங்ல நம்மளோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருந்தாவே இது ஒரு ரியல் கனெக்ஷன் சொல்லலாம். ஸோ ஒரு பசங்களுக்கு வந்து அப்படியே ஒரு அமைதிய ஃபீல் பண்ற அந்த பிளேஸ் தான் அந்த லாங் டைமா வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த அமைதிய குடுக்க வேண்டியது உங்க கையிலயும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே மதி.